சுகமாக வாழ்ந்திருப்பாயப்பா அபிமன்யா. பெரிய தந்தையாருக்கு எட்டு மதனுடைய தீபஜன மகாராஜனுக்கு மகனாகி அபிமன்னன் கோடான கோடி வந்த தந்தையே அபிமன்னா வாழ்ந்திருப்பாய் சுகமாக. எப்படி என்றால் நான் ஆரவல்லிபட்டம் சென்று அடிபட்டு உதவட்டு மதவீம நான் பங்கப்பட்டு வந்து விட்டேன். அதுக்கு பதிலாக ஆரவல்லியை ஜெயிப்பதற்கு உன் அத்தைய என் தங்கையாகிய ஒரு அத்தை சங்கமதியுடைய மக உன் மைத்தனார் ஆகிய யார் அல்லிமுத்து இருக்கிறான். அல்லிமுத்து சண்டைக்கு அனுப்பினா ஆரவல்லியை ஜெயிக்கலாம்னு சொல்றாங்க. அதனால அல்லிமுத்து சங்கமதி உங்க அத்தை என்ன சொல்லுதுன்னா என் பிள்ளைக்கு பதிலா உன் பிள்ளைய விட்டு கொடுங்க, அப்பதான் என் பிள்ளைய அனுப்புன்னு சொல்லுது. அப்பா அத்தைக்கு பால் காப்பா இருக்கணும், அல்லிமுத்து போயிட்டு சண்டைக்கு போயிட்டு வர வைக்கணும். அதனால கொண்டு போலாம், அவ்வளவுதானே? ஆமா. நலமாக இருக்கிறாயா? என் தாயை கசக்கி விடுவாய் போல தெரியும். எனக்கு அத்தை இல்லையா? இதனால் வரை பார்க்கவில்லை. என் தந்தையாகப்பட்டது இன்றுதான் என் கண் முன்னாடி காட்டிருக்கிறாங்க. அல்லிவேந்தா ஆரவள்ளி பட்டணம் சென்று அந்த ஆரவள்ளி பெண்களின் கொட்டத்தை அடக்க செல்கிறாயாமே. ஆரவள்ளியா, சூரவள்ளியா, வீரவள்ளியா அவளோட பூரத்தை கிழிச்சு வச்சு மேஞ்சிட்டு